அந்த நபித்தோழருக்கு அனாக்கு மேல ஒரு கவலை வருகிறது. பழைய காதலியை உதாசீனப்படுத்தி விட்டோமே, பழைய காதலியை தட்டி விட்டு வந்து விட்டோமே. ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் அனாக்கை திருமணம் முடிக்கட்டுமா? நான் அனாக்கை போய் திருமணம் முடித்து விட்டு வரட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருந்தார்கள். அடுத்த நாள் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? அல்லாஹ் வஹி அறிவித்தான். அஸ்ஸானியத்து லா அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகா. விபச்சாரனை விபச்சாரி தான் திருமணம் முடிப்பது தகுன், விபச்சாரியை விபச்சாரம் தான் திருமணம் முடிப்பது தகுன். அல்லது இறை மறுப்பாளர்கள் வேண்டுமே ஆனால் காதல் என்ற போர்வையில் விபச்சாரியை எல்லாம் அவர்கள் மழுவுபடுத்தி அழகுபடுத்தி அந்த விபச்சாரியை நேசிக்கலாம். ஒரு பெண் விபச்சாரி என்று தெரிந்துவிட்டால் அவளை திருமணம் முடிப்பதை இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வச்சுக்கிடுங்க. இப்ப உங்களை ஒரு பெண் காதலிக்கிறார், அல்லது பெண்கள் இருக்கிறீர்கள், உங்களை ஒரு ஆண் காதலிக்கிறார். ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் காதலி ரொம்ப நல்லவன், குனிந்த தலை நிமிர மாட்டாள், நல்ல குர்ஆன் ஓதுவாள், நல்ல மார்க்க படிப்புடையவள், நல்ல பாசமுடையவள், மார்க்கத்துல நல்ல பிடிப்புடையவள். அப்படியெல்லாம் இருந்திருந்தால் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். உன்னை ஏறெடுத்து கூட குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின். ஒரு இறை நம்பிக்கையாளான ஒழுக்கமான பெண் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். யா ஃபாத்திமா, யா ஃபாத்திமா ذُرِّيَّةً مِنْ بَعْضِهَا مِنْ بَعْضٍ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ என்ற இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். எனது அன்பு மகள் ஃபாத்திமாவே, ஒழுக்கமுள்ள பெண்ணினுடைய அடையாளம் என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், என் பாசத்திற்குரிய தகப்பனே, ஒரு பெண் நினைப்பால் எனது பார்வை, ஒரு பெண் நினைப்பால் அவளினுடைய பார்வை அவளினுடைய கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள். அந்த பெண் நினைப்பால் தனது கணவன் என்னை தவிர மற்ற யாரையும் பார்க்க கூடாது என்பதாக நினைப்பால் அவள்தான் ஒழுக்கத்தினுடைய அடையாளம், அவள்தான் ஒழுக்கத்தினுடைய சீமாட்டி. என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் நினைப்பால் ஒழுக்கத்திற்குரிய பெண் யார்? தனது கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள். திருமணத்திற்கு பிறகு, திருமணத்திற்கு முன்னால் கணவன் வராததினால் மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள். காரணம், அல்லாஹ் பார்வையை தாழ்த்த சொன்னான். அதே போன்றே ஒழுக்கமுடைய ஆண் யார்? தனது மனைவியை தவிர மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள். அல்லாஹ்வின் தூதர் அப்படி நெஞ்சோடி அணைத்தார்கள். ஸுர்ரியத்தம் பாதுகா மின் பார். இந்த சிறப்பு இருக்கத்தான் வேண்டும், இந்த புகழ்ச்சி இருக்கத்தான் வேண்டும், இந்த அறிவு இருக்கத்தான் வேண்டும். காரணம், எனது தலைமுறை இல்லையா, எனது மடியில் வளர்ந்தவள் இல்லையா என்று அல்லாஹ்வின் தூதர் கெட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். இப்ப உங்களை ஒரு பெண் பார்க்கிறாள் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவள் நல்லவளா அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க அந்த இடத்துல இல்லாம உங்களை விட நல்ல ஒரு தரமான ஒருவன் இருந்திருந்தால் உங்களை விட அந்த பெண் அவளைதான் பார்த்திருப்பாள். அவனை விட இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவனைத்தான் அங்கு பார்த்திருப்பாள். அதுபோல ஒரு பெண் நினைக்க வேண்டும், உங்களை ஒரு ஆண் பார்க்கிறான், உங்களுக்காக வேண்டி கழுத்தை அறுக்கிறான், கையை வெட்டுகிறான், நீ இல்லாவிட்டால் செத்து போய்விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால் ஹைர். ஒரு கால் உங்களை விட அழகான பெண்மணி நீங்கள் நின்ற நேரத்தில் வேற ஒரு பெண் நின்றிருந்தால் உங்களை விட அவளைத்தான் அவன் பார்த்திருப்பான். அப்படியானால் உனது கருவை சுமக்கக்கூடியவன் பிற அந்நிய ஆண்களை பார்ப்பவளைத்தான் சுமக்க வேண்டுமா? உனது தலைமுறையை சுமக்க வேண்டியவள் உன்னை பார்த்த உனது காதலி ஏன் பிறரை பார்த்திருக்க மாட்டாளா? அவள் பிறரை பார்ப்பாள் என்பதனுடைய அடையாளமே உன்னை அவள் பார்த்திருக்கிறாள், உன்னை அவள் ரசித்திருக்கிறாள். காரணம், அவள் ஒழுக்கமுடையவளாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவளாக இருந்தால், அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இறை நம்பிக்கையாளரான பெண்களே, உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக. என்றைக்கு இந்த பார்வை தாழ்த்தப்படாதோ காதல் என்பதாக உள்ளே வரும். அதற்கு பிறகு அங்கு முதல் விபச்சாரத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது. உங்களை பார்த்த உங்கள் காதலன் கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான், உங்களை பார்த்த உங்கள் காதலி கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான். உங்களினுடைய வாழ்க்கைகள் விபச்சாரத்தினுடைய வாழ்க்கைகளாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க